நம்முடைய வாழ்க்கை முறை கர்த்தருக்கு பிரியமாயிருக்க வேண்டும். அநேகர் சொல்லுகிறார்கள், நான் மணிக்கணக்காக ஜெபம் பண்ணுகிறேன், மாதக்கணக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன், வருடக்கணக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன், எந்த காரியமும் நடக்கவில்லை. பல வருடமாக ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன், என் கணவனால் குடியை விட்டவாடில்லை. நான் பல வருடமாக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன், என் மனைவி ரட்சிக்கப்படவே இல்லை. இன்றைக்கு அநேகர் சொல்லுகிறார்கள், நான் ஜெபிக்கிறேன், என்னுடைய பிள்ளை சரியாக இல்லை. நான் ஜெபிக்கிறேன், என்னுடைய பிள்ளைக்கு நல்ல ஒரு வரம் கிடைக்கவில்லை. நான் ஜெபிக்கிறேன், என் பிள்ளைக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு இல்லை. இப்படியாக இந்த தேவன் ஜெபத்தை கேட்கிறாரோ கேட்கலையோ என்று அநேகர் புலம்பிக் கொண்டு இருக்கிறார்கள். சபையில பார்த்தா 100-200 விசுவாசி. அந்த ஊழியர் சொல்றார்கள், அநேக காரியங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், காரியம் நடைபெறும் மாதிரியே தெரியலையே. அதனால இந்த காலங்களிலே மாய்மாலமான ஜெபத்தை ஜனங்கள் விரும்புகிறார்கள். ஏன் விசுவாசி அதைத்தான் விரும்புகிறார்? மாய்மாலமான ஜெபம், மாய்மாலமான பிரசங்கம், மாய்மாலமான தேவ செய்தி உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார் என்று சொல்லும் போது அவர்கள் மனசு எப்படி இருக்குதாமா? மகிழ்ச்சியா இருக்கிறது. நீங்கள் இதை செய்யும் போது கர்த்தர் ஜெபத்தை கேட்க மாட்டார் என்று சொன்னால் அது எப்படி நாங்கள் செய்யாமல் இருப்பது? அப்படி என்றால் ஒரு பரீட்சைக்கு தயாராகும் மாணவன் சரியான முறையிலே பரீட்சை எழுதினால் மாத்திரமே அவன் மதிப்பெண்கள் வாங்க முடியும். அப்படி மதிப்பெண்கள் வாங்க முடிந்தால்தான் அடுத்த வகுப்புக்கு போக முடியும். சிலர் சொல்லுகிறார்கள், என் பிள்ளைகள் நன்றாக படிப்பார்கள், ஆனால் கீழ்ப்படிய மாட்டார்கள். பிரயோஜனம் ஒன்று. கீழ்ப்படுகிற பிள்ளையாக இருந்தும் படிக்காத பிள்ளையாக இருந்தால் கர்த்தர் சொல்லுகிறார், தாழ்த்துகிறவனை கர்த்தர் உயர்த்துகிறார். எடுத்துக்காட்டுக்கு சொல்ல போனா தாமஸ் ஆல்வா எடிசன் எங்க அம்மா என்ன சொல்லிக்கிறது, உன் பிள்ளைக்கு மூளை வளர்ச்சி இல்லை, அவன் சரியாக மூல வளர்ச்சி இல்லை, அவன் பைத்தியகாரன், அவன் படிக்க மாட்டான் என்று அம்மா இடத்துல கொடுத்தான். வாதியார் தலைமை ஆசிரியர் ஒரு கடிதம் எழுதி கொடுத்துட்டான். அம்மாக்கு எப்படி இருந்திருக்கு? மனசெல்லாம் எப்படி இருந்திருக்கு? ஆனா எங்க அம்மா வேதனைப்பட்ட, கர்த்தருக்குள் இருந்து என் பிள்ளையை வளர்த்த வேண்டும் என்று வளர்த்தனான். இன்றைக்கு அவன் உலகத்துக்கே வெளிச்சத்தை கொடுத்தவன். உலகத்துக்கு வெளிச்சத்தை எங்கெல்லாம் இருள் இருக்கிறதோ அங்கெல்லாம் தாமஸ் ஆல்வாவுடைய பல்பு எரிந்தால் அவனுடைய ஞாபகம் வரும். அதே போலதான் நாம் தேவனிடத்திலே சில காரியங்களை தேவன் என்ன எதிர்பார்க்கிறார் என்று நாம் பார்த்து அதன் பிரகாரம் நடக்கும் போதுதான் தேவன் நம்முடைய வார்த்தைகளை கேட்பார். சில மாணவ மாணவிகள் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியும் போதுதான் பெற்றோர்கள் பிள்ளைக்கு எல்லாவற்றையும் செய்கிறார்கள். இன்றைக்கு ஆசிரியர் பிள்ளைகள் அடிக்கிறது, மாணவர் மாணவிகள் மாணவியை சேர்ந்த ஆசிரியர் அடிக்கிறார். இன்னைக்கு காலம் தலைகளாக மாறிவிட்டது. அந்த நிலையிலும் ஆசிரியருக்கு கீழ்ப்படுகிற மாணவரும் மாணவியும் இருக்கிறார்கள். அந்த மாணவன் மாணவனிடத்தில் ஆசிரியர் எப்படி பேசுவாரு? நல்லா அன்பா இருப்பாரு, பாடத்தை சொல்லி கொடுப்பாரு, எல்லாம் பண்ணுவாரு. அப்போ எதற்கெல்லாம் கீழ்ப்படுகிறோமோ அங்கதான் ஒரு அற்புதம் நடக்கும், அங்கதான் அதிசயம் நடக்கும். நான் ஆலயத்துக்கும் போது உலகத்தின் பிரகாரமாகவும் இருப்பேன். ஏனென்றால் நமக்கு எல்லாருமே வேணும். ஆனா வேதம் சொல்லுகிறது அப்படி அல்ல. உலக பிள்ளைக்கும் கிறிஸ்துவ பிள்ளைக்கும் வித்தியாசங்கள் இருக்க வேண்டும். காலையில் பிள்ளைகளை பைபிள் படிக்கிறது,
பெற்றோர்கள் இருந்துச்சு செல்ல பாடுறது. பிள்ளை எத்தனை நாளைக்கு அதை பார்க்க, கொஞ்ச நாள் பாப்பான். வாலிபனான உடனே அவன் என்ன தெரியுமா, அவன் செல்ல கையில வச்சுட்டு அவனும் பார்த்துட்டு இருப்பான். எப்ப பைபிள் படிக்கணும் என்ன சொல்லுவான், நீ முதல்ல பைபிள் படி, அப்புறம் நான் படிக்கிறேன். முன் உதாரணமாக இருக்க வேண்டும். முன் உதாரணத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கடவுள் மனுஷனாக வந்து 33 வருடம் இந்த பூமியிலே வாழ்ந்து காட்டி, நீங்கள் எல்லாம் இதன் பிரகாரம் வாழுங்கள் என்று வழியை காட்டி கொடுத்தார். அதனால்தான் கர்த்தர் சொல்றாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன். அவரே வழி. கர்த்தர் சொல்றார், என் மேல் நடவுங்கள், சத்தியத்தின் மேல் நடவுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். நான் அப்படி இராதபடிக்கு ஆலயத்துக்கும் போவே உலகத்தோடும் இருப்பேன் என்றால், 2 நினைவுகளால் எத்தனை நாளைக்கு குந்தி குந்தி நடப்பீர்கள்? 2 நினைவுகளினால நடக்க முடியாது. அதனால்தான் நாம் தேவனுக்கு உகந்தவனாக இருந்து பழகிக் கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வருகை மிகவும் சமீபமாய்விட்டது. தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. இந்த தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும் போது வேதம் சொல்லுகிறது, ஜனங்கள் உணர்வில்லாதவர்களாய் இருப்பார்கள். இப்ப எப்படி இருக்கிறாங்க? சற்றுக்கு போடையமா போனா கிடக்குது, உணர்வு போனா கிடக்குது. 10 மணிக்கு தானே, 11 மணிக்கு கூட போலாம். பஸ் 10 மணிக்குன்னா 11 மணிக்கு போனா பஸ் நிக்குமா? போய் பிளைட்டுக்கு போறவன் எத்தனை மணி நேரத்துக்கு முன்னாடி போறான்? 10 மணி நேரத்துக்கு முன்னாடி போகணும். அப்பதான் அவனுக்கு செக் பண்ணி எல்லாம் பண்ணி அவனை உள்ள அனுப்புறதுக்கு அவ்வளவு நேரம் ஆயிருமா? போய் காத்துக்கிட்டு கிடக்கும். ஆனா பரலோகம் போறதுன்னா அவ்வளவு ஒரு கீழ்த்தரமாக போனா கிடக்கிறது, அற்பமாக அலட்சியம் பண்ணுகிற காரியம். அதனால்தான் கிறிஸ்தவர்கள் இன்னும் தரித்திரராகவே இருக்கிறார்கள். தரித்திரத்தில் இருந்து மீள முடியவில்லை. வேதம் சொல்லுகிறது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவார். இந்த பூமியிலே கர்த்தர் எல்லாவற்றையும் கொடுக்க அவர் சித்தமாயிருக்கிறார். சிலர் சொல்றாங்க, அவங்க எல்லாம் வசதி வாய்ப்பா இருக்கிறாங்க, நம்ம கிறிஸ்தவர்களால ஒண்ணு இல்லாத நம்ம ஆண்டவர் ஏழை ஆண்டவர். அப்படி கிடையாது. நம்முடைய ஆண்டவர் மிகவும் பெரிய செல்வந்தர். அவரிடத்தில் தோன்றியதங்களும் ரத்தினங்களும் தங்கம் வெள்ளியும் குவியல் குவியலாக காணப்படுகிறது. உண்மையுள்ள மனுஷன் அதனால்தான் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். பரலோகத்தில் மாத்திரமல்ல, இந்த பூமியில் இருக்கும் போது கர்த்தர் ஆசீர்வதிக்க சித்தமாயிருக்கிறார். வசதி வாய்ப்புகளை தர சித்தமாயிருக்கிறார். எல்லாவற்றையும் செய்ய சித்தமாயிருக்கிறார். அப்படி என்றால் எப்படி இருக்கும் போது என்றால், வாசிங்க ஆதியாகமம் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4வது வார்த்தை வாசிங்க. ஆபேலும் தன் மந்தையின் தலையீச்சுக்களிலும் அவைகளின் கொழுமையானவைகளையும் சிலவற்றை கொண்டு வந்தார். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். முதலாவது எதை கர்த்தர் அங்கீகரிக்கிறாரு? முதல் ஆறு அங்கீகரிக்கிறாரு, ஆபேல் அங்கீகரிக்கிறார். அதான் வேத வசனங்களை படிக்கும் போது வெளிப்பாடு கர்த்தர் கொடுக்க வேண்டும் நமக்கு. ஆபேலையும் அவன் காணிக்கையெல்லாம் அடுத்தது, பைபிள் படிக்கிறதெல்லாம் அடுத்தது, எல்லாமே அடுத்தது வருது. முதலாவது கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறது, வேத வசனத்தின் பிரகாரம் நடக்கிறது. இவன் கொள்ளுமையானதை கொண்டு வந்தால் நல்லதுதான். நீ கர்த்தருக்குன்னு செய்யற நல்லதுதான், நல்ல காணிக்கை கொடுக்கிற நல்லதுதான். அநேக மிஷனரிமார்களை தாங்குகிறதுக்கு உன்னுடைய சம்பளத்தில் ஒரு பகுதியை கொடுக்கிறாய், நல்லதுதான். ஆலயத்துக்கு தூணாக நிற்கிறாய், நல்லதுதான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆபேலையும் அவன் காணிக்கையும் அங்கீகரித்தார். முதலாவது தேவன் நம்மை அங்கீகரிக்க வேண்டும். அதான் அங்க பாயிண்ட்.
அங்கீகரித்தார். அப்படி என்றால் ஆபேல் கடவுளுக்கு கீழ்ப்படிந்தவனாக, வேத வார்த்தையின் பிரகாரமாக, கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரமாக, பொய் பேசாதவனாக, உண்மையை பேசுகிறவனாக, கர்த்தரை மாத்திரம் தொழுது கொள்ளுகிறவனாக, வைராக்கியம் உள்ளவனாக இருந்திருப்பான். நான் நிதானிக்கிறேன். அது தேவனுக்கு உகந்தது. அதனாலதான் கர்த்தர் பார்க்கிறார் ஆபேலையும். அப்படி என்றால் நம்மை முதலாவது கர்த்தர் அங்கீகரிக்க வேண்டும். நாம் கடவுளுக்கு கீழ்ப்படுகிறோமோ, மனைவியிடத்திலே அன்பு செலுத்துகிறோமா, பிள்ளைகளிடத்திலே அன்பு செலுத்துகிறோமா, ஒரே மனைவி உடையவனாய் இருக்கிறோமா, இல்ல பல மனைவி உடையவனாய் இருக்கிறோமா, ஒரே புருஷனுடையவராய் இருக்கிறாரா, அநேக கள்ள புருஷனுடையவராய் இருக்கிறார்களா, நிதானித்து பார்க்க வேண்டும். நம்மை நாமே நிதானிப்போமானால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். கர்த்தருக்கு பிரியமானவர்களாக இருக்க வேண்டும், பொய் பேசாதவர்களாக இருக்க வேண்டும், உண்மையை பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும், ஒரே புருஷனை உடையவராக இருக்க வேண்டும், ஒரே மனைவி உடையவராக இருக்க வேண்டும். வேத வசனங்களை படிப்பதை விட அதற்கு கீழ்ப்படிவதைதான் கர்த்தர் விரும்புகிறார். நீ சர்ச்சில் சொன்ன உடனே எடுத்து வாசிக்கிறத விரும்புகிறதில்லை, அதன் பிரகாரமாக நடக்கிறதான் கர்த்தர் விரும்புகிறார். அதனால்தான் ஆபேலை முதலாவது அங்கீகரிக்கிறார். நாம் ஜெபம் பண்ணுகிறோம், முதலாவது நம்மை தேவன் அங்கீகரிக்க வேண்டும். நாம் சர்ச்சுக்கு போறோம், முதலாவது தேவன் நம்மை அங்கீகரிக்க வேண்டும். இன்னைக்கு எப்படி எங்க பாஸ்டர் என்னை அங்கீகரிக்க வேண்டும், எங்க பாஸ்டர் என்னை எல்லா இதுலயும் முதலாவது வச்சுருவாங்க, கடைசியில பாஸ்டர் வச்சிருப்பாங்க. இன்னைக்கு அப்படித்தான் போயிட்டு இருக்குது. நிலவரம் எப்படி போயிட்டு இருக்குது? இன்னைக்கு அப்படித்தான் போயிட்டு இருக்குது. ஊழியர்களை நம்பாதபடிக்கு தேவனை நம்புகிறவர்களாக இருக்க வேண்டும். முதலாவது வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். எவைகளெல்லாம்? உன்னுடைய ஜெபம் கேட்கப்படும், உன்னுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் முடியும், வீடு வாசலை கட்ட கொடுப்பார், வாகன வசதிகளை கொடுப்பார், இந்த பூமியிலே வாழுகிறதுக்கு எல்லா விதமான ஆசீர்வாதங்களை கொடுத்து உன்னை ஆசீர்வதிக்கவே அவர் ஆசீர்வதிக்க சித்தமாயிருக்கிறார். அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, முதலாவது ஆபேலை அங்கீகரித்தார், அடுத்ததான் காணிக்கையை அங்கீகரிக்கிறார். முதலாவது நம்மை தேவன் அங்கீகரிக்க வேண்டும், அதுக்குதான் நம்முடைய ஜெபத்தை தேவன் அங்கீகரிப்பார். இன்னைக்கு நாம தேவனுக்கு உகந்தவனாய் இல்லை, அப்புறம் எப்படி கர்த்தர் அங்கீகரிப்பார்? வாசிங்க, ஆதியாகமம் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 5வது வார்த்தை வாசிங்க. காயினையும் அவன் காணிக்கைகளையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முக நாடி வேறுபட்டது. இதுதான் இப்போ எல்லாம் நடக்கிறது. காயினை கர்த்தர் அங்கீகரிக்கல, காணிக்கையெல்லாம் அடுத்தது சொல்றா. ஆபேலுடைய காணிக்கையை அங்கீகரிச்சிருக்காரு, காயினுடைய காணிக்கையை அங்கீகரிக்கல. வெளிப்பாடு கர்த்தர் அநேகருக்கு கொடுக்கவில்லை. யாருக்கு அவர் கொடுக்க சித்தமாக இருக்கிறாரோ அவர்களுக்கு தான் கொடுப்பார். முதலாவது காணிக்கை அல்ல, காயினை அங்கீகரிக்கவில்லை. ஏனென்றால் அவன் தேவனுக்கு பிரியமாய் இல்லை, தேவனுடைய சித்தத்தை அவன் செய்யாமல் இருந்திருப்பான், தேவனுடைய சட்டத்தை அவன் பேணாமல் இருந்திருப்பான், தேவனுடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படியாமல் இருந்திருப்பான். அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, காயினை அவர் அங்கீகரிக்கவில்லை, காயினை அங்கீகரிக்கவில்லை, அவருடைய காணிக்கைகளையும் அங்கீகரிக்கவில்லை. அப்படி என்றால் நம்மை அங்கீகரிக்கவில்லை என்றால் நாம் செய்கிற ஜெபத்தையும் தேவன் அங்கீகரிக்க மாட்டார், கேட்க மாட்டார், அதற்கு பதில் சொல்ல மாட்டார், பதில் செய்ய மாட்டார். அவன் தரித்திரத்திலேயே இருப்பான். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா பேருக்காக வேதத்தை படிக்கிறீங்க, ஏகப்பட்ட பேர்
பைபிள படிக்கிறா தினமும் 10 வருஷம் படிக்கணும். அதோட சரி. தியானிக்கிறதுக்கு நேரம் இல்லை, அதன் பிரகாரம் நடக்க நேரம் இல்லை. காலையில் எழுதிக்கிறோம், ஒரு மணி நேரம் ஜெபம், பைபிள் 1 மணி நேரம் வாசிக்கிறோம். அதோட சரி. அது அந்த 2 மணி நேரத்தோட சொல்லலாம். அதுக்கு மேல வேதவசனம் பேசக்கூடாது. என்னங்க நீங்க காலையில தான் பைபிள் படிச்சீங்க, இப்ப வந்து லஞ்சம் வாங்குறீங்க, அது அப்போ, இது இப்ப பேசக்கூடாது. என்னங்க நீங்க சர்ச்சுக்கு போறீங்க, போய் பேசுறீங்க, அது தாராளமா எல்லாம் பேச்சுவார்த்தை வராதான். யார் போய் பேசாத இருக்கிறாங்க? இன்றைக்கு எப்படி வாயோட பேச்சு காட்டோட போயிட்டு இருக்குது. ஆனால் அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள், இக்காற்றிலே 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு பேசிய வார்த்தைகளை தனிப்பட்ட முறையிலே பிரித்து எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இயேசு பேசிய வார்த்தைகளை பிரித்தெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். காத்தோட எல்லாம் போகாது, வாயோட பேச்சு. அதெல்லாம் சாட்சி சொல்லும். நாளைக்கு வந்து ஒவ்வொன்றா சாட்சி சொல்லும். கல்லுகளும் சாட்சி சொல்லும், சுவர்களும் சாட்சி சொல்லும், மரங்களும் சாட்சி சொல்லும், சமுத்திரமும் சாட்சி சொல்லும். காத்தோட எல்லாம் போகாது பேச்சு. அதை என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் நம்மை நியாயம் தீர்க்க வரும். நம்முடைய எலும்பெல்லாம் மண்ணோடு மண்ணா மகிழ்ச்சி நினைக்கிறோமோ. இசைக்க தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் சொல்லப்படுகிறது, இசைக்காவை கொண்டை நிறுத்தி எலும்பெல்லாம் உலர்ந்து போச்சு. எலும்பெல்லாம் உலர்ந்து போச்சு. சில இதுல காட்டுறாங்க எப்படி அது எலும்பு கூட கிடக்கு. எலும்பு கூடாவெல்லாம் கிடக்கல. பைபிள் நல்லா படிக்கணும். எல்லாம் தனித்தனியா சிறவை கிடக்குற அங்கங்க. எவன் எலும்பு எவனுடைய எலும்புன்னு தெரியாது. எல்லாம் அங்கங்க சிறவை கிடைக்கும். கை ஒரு பக்கம், கால் ஒரு பக்கம், விரல் ஒரு பக்கம், மண்டை ஒரு பக்கம், எல்லாம் உலர்ந்து போய் கிடக்கிறது. கர்த்தர் கேட்கிறார் எசேக்கியாவை பார்த்து, எசேக்கியாவே இந்த உலர்ந்த எலும்புகள் உயிர் பெறுமா? அது உமைக்குத்தான் தெரியுமா? அப்ப நீ சொல்லு. அவன் சொல்லு, கர்த்தர் சொல்லு. எசேக்கியாவிடத்துல கர்த்தர் சொல்றார், ஏன் அவன் பிரியமானவனாயிருந்தான், தேவனுக்கு கீழ்ப்படுகிறவனாயிருந்தான், தேவன் அவனுடைய சத்தத்தை கேட்பார், அவனுடைய ஜெபத்தை கேட்பார். அப்ப சொன்னார், நீ சொல்லு எசேக்கியா. அவன் சொன்னான், இந்த உலர்ந்த எலும்புகள் உயிர் பெறட்டும் என்று. அதுல வசனத்துல நல்ல தெளிவா போட்டு அந்த எலும்புகள் ஒவ்வொன்றா நகர்ந்தவர், அதோட ஒன்னோடு ஒன்னாக சேரு, நரம்புகள் உருவாகும், சதைகள் உருவாகும், கடைசியில் எல்லாம் உருவாகி அப்படி உருவமா படுத்துட்டு கிடக்கு. அப்புறம் அதுக்கு ஆவி இருக்காது. கர்த்தர் அந்த காரியத்தை செஞ்சிருக்கலாம். அப்ப சொல்லுவார், எசேக்கியாவே நீ இந்த ஜனங்களுக்கு நீ ஆவியை கட்டளை, அவன் ஆவியை கட்டளையிடுவான், அது உயிரடையும், அது உயிரடையும். உலர்ந்த எலும்புகள் கூட உயிரடையும். எல்லாம் தேவனுக்கு முன்பாக போய் ஒரு நாளிலே நாம் நிற்க வேண்டும். அதனால்தான் நாம் தேவனுக்கு பிரியமாய் நடக்க வேண்டும். காயினை போல பிரியம் இல்லாதவனாய், காயினை போல தேவனுடைய வார்த்தையை கேட்காதவனாய், காயினை போல கீழ்ப்படியாதவனாய் இருந்தால் நம்மை அங்கீகரிக்க மாட்டார், நம்முடைய ஜெபத்தை அங்கீகரிக்க மாட்டார். யோபு அவன் ஜெபம் பண்ணதை விட அவனுடைய புஸ்தகத்துல குழம்பல் அதிகமாக இருக்கு. ஆண்டவரே இது எல்லாம் இப்படி எனக்கு பிக்குது, வலிக்குது, நீ எடுத்துக்கொள்ளும், என்னுடைய ஜீவனை கூட எடுத்துக்கொள்ளும் சொல்லுவான். அவன் ஏனென்றால் அவனுடைய சரீரம் அவ்வளவு வலி, ஆனாலும் தேவனை தூசிக்க மாட்டான். அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறது. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவான், அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறது. நீண்ட நேர ஜெபம் பண்ணுகிறதை கர்த்தர் விரும்புகிறது இல்லை. நம்முடைய இருதயம் கர்த்தரோடு இருக்கிறதை கர்த்தர் விரும்புகிறார். வேதம் சொல்லுகிறது, சரீரமோ பலவீனம் உள்ளது, ஆவியோ உற்சாகம் உள்ளது. ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆவியை கர்த்தர் உற்சாகப்படுத்துகிறார், சரீரத்தை பிசாசு பலவீனப்படுத்துகிறார். ஆனாலும் கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். வாசிங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9வது அதிகாரம், வாசிக்க 4வது வார்த்தை வாசிக்க. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே, சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற
அப்பொழுது இயேசு அவனுக்கு தரிசனமாக, இயேசு அவன் நம்புவானா? நம்ப மாட்டான். இயேசுவை கும்பிடுவானா? கும்பிட மாட்டான். யெகோவா தேவனை வணங்குகிறவன். ஆனால் அவன் இயேசுவை வணங்க மாட்டான். வேத வசனங்களுக்கு அவன் கீழ்ப்படிவான். வேத வசனங்களின் பிரகாரமாக வாழுகிறவன். அவன் எப்பேற்பட்டவன் என்று வேதம் சொல்லுகிறது என்றால், வாசிங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 22ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. நான் யூதன், சிலிசியா நாட்டிலுள்ள தச்சு பட்டணத்திலே பிறந்து இந்த நகரத்திலே கமாலியலின் பாதத்தருகே வளர்ந்து முன்னோர்களுடைய வேத பிரமாணத்தின்படி திட்டமாய் போதிக்கப்பட்டு இன்றைய தினம் நீங்கள் எல்லோரும் தேவனை குறித்து தேவனை போல வைராக்கியம் உள்ளவனாய் இருக்கிறதைப் போல நானும் வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தேன். அவன் யாரு? பெரிய மத போதகருக்கு கீழே இருந்து வேதத்தை கற்றுக்கொண்டவன். கமாலியலுக்கு கீழ் இருந்து அப்புறம் முன்னோர்களுடைய வேத பிரமாணத்தின்படி தோரா புஸ்தகத்தில் எழுதி பைபிளின் பிரகாரம் குற்றம் சாட்டப்படாதவன், நீதியாய் வாழுகிறவன், நேர்மையாய் வாழுகிறவன், வேத வசனத்தின் பிரகாரம் வாழுகிறவன். ஆனால் வெளிப்பாடு இல்லை அவனுக்கு. இயேசுவை குறித்ததான வெளிப்பாடு இல்லை. இப்பொழுதும் பெஞ்சமின் அவர்கள் சொல்லுகிறார், என்னென்ன, எங்களுடைய மேசியா வருவார், 3வது தேவ ஆலயத்தை கட்டுவார் என்று சொல்லி இருக்கிறார். வெளிப்பாடுகள் இல்லை. அதே போல பவுலுக்கும் வெளிப்பாடு இல்லை. தேவனை குறித்து, இயேசுவை குறித்து வெளிப்பாடு இல்லை. ஆனால் சத்தியத்தின் பிரகாரமாக வாழுகிறவன். வேதம் சொல்லுகிறது, பக்தி உள்ளவனை தேவன் தனக்கென்று தெரிந்து வைத்திருக்கிறார். வாசிங்க அப்போஸ்தலர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6வது வார்த்தை வாசிங்க. அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன் என்றார். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். வேதம் சொல்லுகிறது, அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன். கீழ்ப்படிகிறான். கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி சாய்த்தான். அதனால்தான் அவனை கொண்டு புதிய ஏற்பாட்டினுடைய அநேக அதிகாரங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவராலே ஏவப்பட்டு அநேக அதிகாரங்களை அவன் எழுதியிருக்கிறான். அநேக தேவ வார்த்தைகளை எழுதியிருக்கிறான். அதனால்தான் அது தேவனுக்கு பிரியமானதாய் காணப்பட்டது. அதனால் தான் பவுலை அவர் பயன்படுத்த ஆரம்பித்தார். அதனால் தான் பவுலை கொண்டு அநேக இடங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை கொண்டு போய் சேர்த்தார். அதே போல நீயும் நானும் இருப்போமானால் தேவன் அநேக இடங்களுக்கு நம்மை கொண்டு போக சித்தமாயிருக்கிறார். அவன் சொல்லுகிறார், என்னுடைய சரீரத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தரிடத்தில் பேசுறவர் சொல்றான், அவனுக்கு சரீரத்தில் வலி. ஆனால் கர்த்தரிடத்தில் கேட்கிற, இந்த முல்லை எனக்கு எடுத்து கொடுக்கப்ப, இந்த வியாதியில இருந்து ஒரு சுகத்தை கொடுக்கப்ப. ஆனா கர்த்தர் சொல்றார், அந்த வியாதி அப்படியாலும் உனக்கு இருக்கு சாகர வரைக்கும். ஆனால் என் பலன் உனக்கு பூரணப்படும். வழி வரும்போதெல்லாம் நீ என்ன கூப்பிடுவ பார்த்தியா, அதுக்காகத்தான் நான் அதை விட்டு வச்சிருக்கிறேன். நீ என்னை நோக்கி கூப்பிடு. எப்பப்பெல்லாம் உனக்கு வழி வருகிறதோ அப்பெல்லாம் கூப்பிடு, நான் வருவேன். ஏனென்றால் அவனை பார்க்க தேவன் ஆசையாய் இருக்கிறார். நான் நிதானிக்கிறேன். பவுலோடு பேச தேவன் ஆசையாய் இருக்கிறார். அவன் கமாலியலுக்கு கீழ் இருந்து பாடம் வைத்தவன். அவன் முன்னோர்களுடைய வேத பிரமாணங்களை கற்றுக்கொண்டவன். சத்தியத்தின் பிரயாணம் வாழ்ந்தவன். சத்தியத்தை கடைபிடிக்கிறவன். சத்தியத்திலே நிலைநிற்கிறவன். அதனால் தான் தேவன் அவனை பயன்படுத்த ஆரம்பித்தார். அப்படி நாம் இருப்போமானால் நம்முடைய ஜெபத்தையும் கர்த்தர் கேட்க வல்லவராய் இருக்கிறார்.
இருக்கிறார். வாசிங்க லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் வாசிங்க 10வது வார்த்தை வாசிங்க. இரண்டு மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவ ஆலயத்துக்கு போனார்கள். ஒருவன் கடவுளை அறிந்தவன், இன்னொருத்தர் கடவுளை அறியாதவன். பாவியான ஒரு மனுஷன். பரிசேயன் என்பவன் யாரு? கர்த்தரை பற்றி தெரிந்தவன், வேத பிரமாணங்களை கற்றுக்கொண்டவன். ஆயக்காரன் என்பவன் அவன் ஒரு வரி வசூலிப்பவன். அவனை பாவியான மனுஷனாக நினைப்பார்கள். வரி எப்படி அரசாங்கத்தில் ₹1 போட்டா இவன் 4 ரூபாயா வரி வசூல் பண்ணுவான். பாவியான மனுஷன் என்று சொல்லுவார்கள். அங்க 2 பேர் ஜெபம் பண்ண போறாங்க. யாரு? கிறிஸ்துவ ஒருத்தன், வேதத்தை அறிந்தவன், பைபிளை படிக்கிறவன், நல்ல ஜெபிக்கிறவன், ஆலயத்துக்கு போகிறவன், நல்ல காணிக்கை கொடுக்கிறவன். அவனும் போறான். காணிக்கை கொடுக்காதவன், ஆலயத்துக்கு போகாதவன், வேத வசனத்தை படிக்காதவன், வேதத்தின் பிரகாரம் வாழாதவன். ஆனாலும் அவனுக்குள்ளே ஒரு எண்ணம் இருந்திருக்கும். நான் இயேசுவை தரிசிக்க வேண்டும், நான் இயேசுவை பார்க்க வேண்டும். பாவியான ஆயக்கார மனுஷனான பகை குள்ளமான மனுஷன் அவன் நீதிமானாக வேண்டும் என்று அவன் நினைக்கல. நம்ம பைபிளை படிக்கணும்னு நினைக்கல. முதலாவது இயேசு எப்படிப்பட்டவரோ, அவர் குள்ளமா இருப்பாரோ, நெட்டையா இருப்பாரோ, குண்டா இருப்பாரா, ஒல்லியா இருப்பாரா, சிகப்பா இருப்பாரா, கருப்பா இருப்பாரா, எப்படி இருப்பார் முதலாவது பார்க்கலாம். அதுதான் முதலாவது காரியம். எப்படிப்பட்டவர், அவர் குணங்கள் எப்படி, அவருடைய பேச்சு எப்படி, அவருடைய நடத்தை எப்படி, இதையெல்லாம் பார்க்க வேண்டும் என்று இந்த சபையில் இருக்கிற மனுஷன் குள்ளமாய் இருந்தபடியினாலே அவன் மரத்தின் மேல் ஏறினான் இயேசுவை பார்ப்பதற்கு. அதே போலதான் ஆயக்காரன் நினைச்சிருப்பான், நான் நிதானிக்கிறேன், நான் ஒரு பாவியான மனுஷன் என்று அவன் நிதானித்திருப்பான். வாசிக்கலாம் லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 11-12 வாசிங்க. பரிசேயன் என்று தேவனை அறிந்தவன், வேத வசனத்தை வாசிக்கிறவன் அங்கே நின்று சொல்லுகிறான். வாசிங்க. தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷனை போலல்ல, இந்த ஆயக்காரனை போலவும் இராவிட்டால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். எப்படி ஜெபம் பண்றான் பாருங்க. ஒரு கிறிஸ்தவன் இப்படியா ஜெபம் பண்ணுவான்? தேவனை அறிந்தவன் இப்படியா ஜெபம் பண்ணுவான்? எப்படி ஜெபம் பண்றான் பாருங்க. பரிசேயன் என்று தேவனே, நான் பரிகாரக்காரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷனை போலவும், பக்கத்தில் நிற்கிறான் இந்த பாவி மனுஷன் ஆயக்கார இவனை போலவும் அல்லாமல் இராவிட்டால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். வாசிங்க, கீழே வாசிங்க. வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்தை எல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினார். வசன சொல்லுது, நாங்க தினமும் ஜெபம் பண்ணோம், கூடி தினமும் ஜெபம் பண்றோம். என்ன பிரயோஜனம்? நீ முதலாவது வேத வசனத்தின் பிரகாரம் வாழ்ந்துகிறார், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி, உம்முடைய வாழ்க்கையில உண்மையாயிரு, புருஷனுக்கு உண்மையாயிரு, பிள்ளைகளுக்கு உண்மையாயிரு, மனைவிக்கு உண்மையாயிரு. அடுத்தது உங்களோட ஜெபத்தை போய் பண்ணு. அப்பதான் கர்த்தர் கேட்பார். செய்யறதெல்லாம் அயோக்கியத்தனம். போய் கூடி ஜெபம்னா கர்த்தர் கேட்பாரா? கேட்க மாட்டாரா? கள்ளத்தனம், வாயை திறந்த கெட்ட வார்த்தைகள், வேதத்துக்கு புறம்பான வார்த்தைகள், அப்புறம் உலகத்தோடு சேர்ந்துக்கிறது, உலகத்தோடு சேர்ந்துக்கிறது. எதெல்லாம் பார்க்க கூடாதெல்லாம் பார்க்கணும், எதெல்லாம் பார்க்க வேண்டியதெல்லாம் பார்க்கறது. இப்படி இருக்கும்போது தேவன் எப்படி ஜெபத்தை கேட்பார்? இந்த ரட்சிக்கப்பட்டவன் சொல்றான், பக்கத்துல இருக்கிற பாவி போல அல்ல, நான் வாரத்துல 2
18ஆம் அதிகாரம் 13வது வார்த்தை வாசிங்க. ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக் கொண்டு, தேவனே பாவியாக என் மேல் கிருபையாயிருப்போம். அவன் சொல்றான் பாருங்க, ஆயக்காரன் தூரத்திலே நின்றான், சர்ச்சுக்கு தூரத்திலே நின்றான். இயேசு வானத்தில் இருக்கிறான்னு தெரியும். அவன் நேரா பார்க்கறது கூட தன்னுடைய கண்களை ஏறெடுக்க துணியில. அவன் என்னால பார்க்க முடியாது, நான் பாவியான மனுஷன், நான் எப்படி நீதியான தேவனை பார்ப்பேன் என்று தன்னுடைய மார்பை அடிக்கிறான். ஐயோ, நான் ஒரு பாவியான மனுஷன், நான் விபச்சாரக்காரன், நான் வேசித்தனம் செய்தவன், நான் அநியாயமாய் வரி வசூலிப்பவன், அநேகரை அடித்து உலகிலே போட்டவன், நான் பாவியானவரை. பாவத்தை உணர்கிற அனுபவம் வந்துருச்சு. பாவத்தை உணர்கிற அனுபவம் வரணும். எவன் ஒருவன் உணர்வு அடைகிறானோ அவன் தேவனுக்கு கீழ்ப்படுகிற எண்ணம் வந்துவிடும். கிறிஸ்துவை வணங்குகிறவன், கிறிஸ்துவை உடையவன், ஒரே மனைவி உடையவனாக, ஒரே புருஷனை உடையவனாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அது பாவம் என்று உணர்வு வந்தால் தேவனிடத்திலே வரலாம். இங்கு சொல்லப்படுகிறது, வாசிங்க லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 18:14 வாசிங்க. அவன் அல்ல, யாரு? அந்த கிறிஸ்தவன் அல்ல, அந்த தேவனை அறிந்தவன் அல்ல, இவனே நீதிமான் ஆக்கப்பட்டான். போதும். யாரு நீதிமான் ஆக்கப்பட்டான்? ஆயக்காரன். அந்த பாவியா இருந்த மனுஷனுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டான். சிலர் சொல்றாங்க, நாங்கெல்லாம் பரம்பரையா சர்ச்சுக்கு போறோம், முட்டி போட்டு ஜெபம் பண்ண சபையா அதிரு, சபை அதிரு, ஆனா கர்த்தருக்கு அதிர மாட்டார். இந்த பாவியான மனுஷனுடைய ஜெபத்தை அவர் கேட்டார். அதே போல நம்முடைய வார்த்தை தேவனுக்கு உகந்ததாய் காணப்பட்டால், தேவனுக்கு நன்மையாய் காணப்பட்டால், தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படியாக நம்முடைய காதுகள் பூர்ண சேதனம் செய்யப்பட்டார், அப்பொழுதுதான் தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்பார். நம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ஹalleluya. அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஐயா, அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே, அப்பா ஸ்தோத்திரம் ஐயா. எங்களுடைய காணிக்கைகளையும் எங்களுடைய ஜெபங்களையும் விரும்பாதபடிக்கு முதலாவது கீழ்ப்படிதலை விரும்புகிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. அந்த சாமுவேல் கேட்டபோது, இவர் இங்கே எந்த ஆடு மாடுகளின் சத்தம் கேட்கிறது என்று சவுலிடத்திலே கேட்கிறார். அதற்கு சவுல் சொல்லுகிறார், நான் தேவனுக்கு உகந்தவைகளை நான் கொண்டு வந்திருக்கிறேன், நலமானதை கொண்டு வந்திருக்கிறேன். சாமுவேல் சொல்றார், உன் காணிக்கை எல்லாம் என் ஆண்டவர் விரும்பலப்பா, அவர் சொல்லுக்கு கீழ்ப்படுகிறதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். உன்னுடைய ராஜ்யபாரம் இன்றையிலிருந்து எடுபட்டு போயிற்று. அதே போல நாம் இராதபடிக்கு தேவனுக்கு அவர் காணிக்கை விரும்பவில்லை, நம்முடைய பலிகளை விரும்பவில்லை, நம்முடைய வாழ்க்கை முறையை விரும்புகிறார். நம்முடைய சரீரம் மாசுபடாமல் இருக்க விரும்புகிறார். நம்முடைய சரீரம் விபச்சாரத்துக்கும் வேசித்தனங்களுக்கும் அடிமையாகாமல் இருக்க அவர் விரும்புகிறார். நம்முடைய சரீரம் பரிசுத்தமாக இருக்க தேவன் விரும்புகிறார். நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறது. நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. இதை கேட்டுக் கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரிகளே, நீ விபச்சாரத்திலே விழுந்திருப்பாய் என்றால், நீ வேசித்தனத்திலே கிடக்கிறாய் என்றால், தன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு விட்டுவிட நீ வருவாயானால் அவர் விடுதலை தர வல்லவராயிருக்கிறார், வல்லவராயிருக்கிறார். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, அவர் காணிக்கைகளையும் பலிகளையும் விரும்புகிற தேவன் அல்ல, அவர் கீழ்ப்படிதலை விரும்புகிற தேவன். நம்முடைய கீழ்ப்படிதலை விரும்புகிறார், உண்மையை விரும்புகிறார், உத்தமமாய் வாழ
நீங்க ஒப்பு கொடுக்கலாம், நம்ம ஒப்பு கொடுக்கலாம், நம்ம ஒப்பு கொடுக்கலாம். இயேசுவே இயேசுவே கீழ்ப்படுகிற ஆவியை எங்களுக்கு தருவீரா, கீழ்ப்படுகிற ஆவியை தருவீரா, பெற்றோருக்கு கீழ்ப்படுகிற ஆவியை தருவீரா, பெற்றோருக்கு கீழ்ப்படுகிற ஆவியை தருவீரா, ஆசிரியர்களுக்கு கீழ்ப்படுகிற ஆவியை தருவீரா, புருஷருக்கு கீழ்ப்படுகிற ஆவியை தருவீரா, மனைவியிடத்திலே அன்பு செலுத்துகிற ஆவியை தருவீரா, சபையிலே உண்மையா இருக்கிற ஆவியை தருவீரா. இயேசுவுக்கு முன் உதாரணமா நாங்கள் இந்த பூமியிலே வாழ்ந்துகாட்ட நீ கிருபை செய்வீரா. வேதம் சொல்லுகிறது, உண்மையுள்ள மனுஷன், உண்மையுள்ள மனுஷன், உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று. அப்படியாக வந்திருக்கிற ஒவ்வொருவரும் தேவனுக்கு முன்பாக உண்மையாக நடந்து இதை கேட்கிற எல்லா பாவங்களும் தேவனுக்கு பயந்து அவர் உண்மையாய் அவருக்கு கீழ்ப்படிந்து பரிபூரண ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளும்படியா நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். இஸ்ரவேல் தேசத்தை ஆசீர்வதிக்கலாமா? பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் இஸ்ரவேல் தேசத்தை ஆசீர்வதித்து எருசலேமுடைய சமாதானத்துக்காக லீபனோனை நினைவு கூறுவீராக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.